ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிராமத்து மலர்கள். நான் உங்கள் கௌதம் அண்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்டிமிஸ். பல வருஷங்களுக்கு பிறகு நாசா மீண்டும் மனுஷங்களை நிலவுக்கு அனுப்புகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதனுடைய முன்னோட்டம் தான் ஆர்டிமிஸ் 1. 1969ஆம் ஆண்டே முதல்ல மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது நாசா. நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் பஸ் ஆல்ட்ரின் அப்போலோ 11 விண்கலத்தின் மூலமாக நிலவுக்கு போய் கால் தடத்தையும் பதிக்கிறாங்க. அவங்களையும் சேர்த்து 12 நபர்களை இது வரைக்கும் நாசா நிலவுக்கு அனுப்பியிருக்கு. இப்போ பல்வேறு காரணங்கள், அதாவது நிலவுல பேஸ் அமைக்கிறது, நிலவுக்கு அப்புறம் மார்ஸுக்கும் மனுஷங்களை அனுப்ப இந்த மிஷனை டிசம்பர் 2017ஆம் ஆண்டு தொடங்கியது நாசா. பல்வேறு காரணங்கள்னால நவம்பர் 16, 2022 தான் இந்த லான்ச் நடந்தது. அதாவது ரீசெண்டாக தான் கெனடி ஸ்பேஸ் சென்டர் புளோரிடால லிஃப்ட் ஆஃப் ஆன ஆர்டிமிஸ் 1 ஒரு அன்மேன்டு மிஷின், அதாவது மனிதர்கள் இல்லாத மிஷின். இது ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் அண்ட் ஓரியான் ஸ்பேஸ் கிராஃப்ட்ங்கிற அமைப்பை கொண்டது. இந்த ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ஸ்பேஸுக்கு போனவொடனே டிட்டாச் ஆகிடும். ஓரியான் பூமியை ஆர்பிட் பண்ணிட்டு நிலவுக்கு தன்னோட பயணத்தை தொடங்கும். நிலவுக்கு போயிட்டு ஓரியான் ஃப்ளைபை பண்ணும், அதாவது எவ்வளோ க்ளோஸாக நிலவுக்கு போய் அப்சர்வேஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்க முடியுமோ எடுக்கும். அந்த பிக்சர்ஸ் எல்லாம் ரீசெண்டாக நாசா தன்னுடைய வலைத்தளம் மற்றும் சோஷியல் மீடியா பக்கங்களில் வெளியிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் நிலவை சுற்றி வந்த இந்த ஓரியான் இப்போ தன்னோட பயணத்தை பூமிக்கு தொடங்கிருச்சு. டிசம்பர் 11ஆம் தேதி ஸ்பிளாஷ்டவுன் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பிளாஷ்டவுன் ஸ்பெசிபிக் ஓஷன்ல நடக்க போகுது. இதை முன்னிட்டு சாண்டியாகோ கலிபோர்னியாவுக்கு நாசாவோட மெம்பர்ஸ் எல்லாம் போய் நேவியோட ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்றாங்க. இந்த ஸ்பிளாஷ்டவுன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா 100% சக்ஸஸ்ஃபுல் தான் நம்ம ஆர்டிமிஸ் 1. இதை தொடர்ந்து ஆர்டிமிஸ் 2 2024ஆம் ஆண்டு நாசா நடத்த போகுது. அதுல மனுஷங்களை வச்சு இதே மிஷினை ரிப்பீட் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த வருடம் ஆர்டிமிஸ் 3வும் அவங்க கண்டக்ட் பண்ண போறாங்க. அண்ட் அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனுஷங்களை நிலவுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஒரு பெண்ணையும் நிலவுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நாசா மூன்ல பேஸ், அதாவது ரிசர்ச் ஆர் ஆர்மி பேஸ் அமைக்கிறதுக்கான மிஷின்ஸை கூட ஆரம்பிக்கலாம். ஓரியன் ஸ்பிளாஷ் டவுன் ஆன உடனே இன்னொரு வீடியோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிராம தமிழர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.